Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்க்கு வந்திருக்கோம். இந்த எசென்ஷியல் ட்ரெடிஷன் ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்குது. இந்த எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் வேர் அப்படின்ற ஆர்கானிக் வெஜிடபிள் ஷாப்க்கு மேலே இருக்குது. பாருங்க, நம்ம இந்த வழியாக தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே இந்த கல்சட்டி ஜாமான் தான் வச்சுருக்காங்க. இது தயிர் ஊற்றி வைக்கிற சட்டி. இது 700 ml 1095 ஆகுது. இது அதோட கொஞ்சம் பெருசு. இது கொஞ்சம் அதிகமானவங்களுக்கு பெரிய குடும்பமாக இருந்தால் இதில் நம்ம தயிர் ஊற்றி வச்சுக்கலாம். இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸு. இதுவும் தயிர் ஊற்றி வைக்கிற கல்சட்டி தான். அதுலேயே ரேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இதுவும் கீழே இருக்கிறதும் தயிர் ஊற்றி வைக்கிறது தான். இது குங்கும சிமிழ். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேயே லிட்டரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இது இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் ரசத்துக்கு தட்டிக்கலாம். இரும்பில் இருக்குது. இது கல்லில் ஆன இஞ்சி பூண்டு இடிக்கிறது. இதில் நம்ம இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் ரசத்துக்கு தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பணியாரக்கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. இது 7 ஹோல் இருக்கிற பணியாரக்கல். அதுக்கப்புறம் நிறைய ஹோல் இருக்கிற பணியாரக்கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சைஸில் ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்தது. இது தோசைக்கல். தோசைக்கல் கீழேயே தோசை கரண்டி வச்சுருக்காங்க இரும்பில். இது இரும்பு பவுலு. பாருங்கள், பவுல் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது தோசை கரண்டி, இரும்பில் ஆன தோசை கரண்டி. அதுக்கப்புறமா இது தாளிப்பு கரண்டி இரும்பில். கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தது. இதுவும் தாளிக்கிறதுக்கான கரண்டி தான். கொஞ்சம் பிக் சைஸு. நல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது இரும்பு கடாயோட ப்ரைஸு. சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சைஸில் பாருங்கள். இது நல்லா அகலமாக இருந்தது. மேலெல்லாம் தோசைக்கல் வச்சுருக்காங்க. இரும்பலான தோசைக்கல். இதெல்லாம் நிறைய வடைச்சட்டிங்க வச்சுருக்காங்க இரும்பில். இது குழம்பு வைக்கிற கல்சட்டிங்க. பிக் சைஸு ஸ்மால் சைஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப புதுசாக இருந்தது இந்த பணியாரக்கல். இதில் பணியாரம் ஊற்றினோம் அப்படின்னம்னா டோனட் மாதிரிலாம் வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது. பாருங்களேன், இந்த கல்சட்டியெல்லாம் நல்லா அகலமாக இருக்குது. இதிலெல்லாம் நல்லா குழம்பெல்லாம் வச்சோம் அப்படின்னம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டெல்லாம். மேலேயும் கல்சட்டிங்க தான் வச்சுருந்தாங்க. கல்சட்டி ப்ரைஸ் எல்லாம் இதில் எழுதி வச்சுருக்காங்க. லிட்டருக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது. கல்சட்டியெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. பழக்கின கல்சட்டியும் வச்சுருக்குறாங்க, புதுசாக கல்சட்டியும் வச்சுருக்குறாங்க. நம்ம எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், மேலே டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் கல்சட்டி இருக்குது. இரும்பு கடாயிங்க, கல்சட்டி, இரும்பு தோசைக்கல். இது தண்டவாளம் இரும்பில் செஞ்ச வடைச்சட்டி. இது பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இது இரும்பு பணியாரக்கல்லோட ப்ரைஸு. பாருங்கள், இதான் இரும்பு பணியாரக்கல். அதோட ப்ரைஸு கீழே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் அங்கங்கேயே ஒட்டி வச்சிடுறாங்க. இது கருப்பு மண்லேயான கருப்பு மண்சட்டி, குழம்பு வைக்கிற மண்சட்டி. இது அதுலேயே ப்ரைஸ் எல்லாம் எழுதி ஒட்டி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இது குழம்பு வைக்கிற மண்சட்டி. இதில் நம்ம கீரை பருப்பு ஏதாவது நம்ம சமைச்சோம் அப்படின்னம்னா அதுலேயே நம்ம கடைஞ்சிக்கலாம். கடையிற ஆப்ஷனும் இருக்குது. இதில் குழம்பு வச்சோம் அப்படின்னம்னா ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும்.
இது நம்ம பாரம்பரியமான மண்சட்டி. மண்சட்டியில் சமையல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா உடம்புக்கும் ஆரோக்கியம். இது வந்து சின்ன சைஸ் மண்சட்டி. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. இது பாருங்கள், இது அதோட கொஞ்சம் குழியாக இருந்தது. இதில் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து கீரையெல்லாம் சமைச்சோம் அப்படின்னோம்னா கடைஞ்சிக்கலாம். மண்சட்டிங்க எல்லாமே வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வச்சுருக்காங்க. இந்த சின்ன மண்சட்டி வந்து தயிர் ஊற்றி வைக்கிற மண்சட்டி. இதில் நம்ம தயிர் ஊற்றி வச்சோம் அப்படின்னோம்னா தயிர் நல்லா கெட்டியாக கிடைக்கும் நமக்கு. மேலெல்லாம் தோசைக்கல் வச்சுருக்காங்க பாருங்கள். தோசைக்கல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா வடைச்சட்டிங்க வச்சுருந்தாங்க. இந்த வடைச்சட்டி ப்ரைஸ் வந்து 595. இதுவும் நல்லா வெயிட்டாக இருந்தது. இதிலெல்லாம் நம்ம பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். நல்ல மணமாக இருக்கும். இது அது வடைச்சட்டியோட மூடிங்க, மூடி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா உலக்கை, யோகா மேட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. பனை ஓலையிலான யோகா மேட்டு. இந்த யோகா மேட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் டிஃப்ரெண்ட் கலர்லேயும் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த உலக்கை வந்து நம்ம அந்த காலத்தில் பாட்டி வீட்டிலலாம் நான் பார்த்தேன். அந்த உலக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பாரம்பரியமாக இருந்தது. இது வந்து ப்ரஷ்ஷு, சிங்கெல்லாம் கழுவிக்கலாம் ப்ரஷ்ஷு. இது வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு தேங்காய் நார். அதுக்கப்புறமா பாட்டில் கழுவுறதுக்கும் தேங்காய் நார்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. பாத்ரூம் கழுவுறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, நம்ம சிங்க்கு கழுவுறதுக்கு எல்லாமே வந்து தேங்காய் நார்லேயே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா மண்சட்டியில் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. பாருங்கள், இது கொஞ்சம் சைஸ் கம்மியான மண்சட்டி. இது வந்து நல்ல அகலமான மண்சட்டி. நல்லா குழம்பெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மணமாக இருக்கும். நல்லா சுவையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பானைங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு குடிக்கலாம். பாருங்கள், சட்டியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதிலே ப்ரைஸும் இருக்குது, 545, 565 அப்படின்ட்டு. பாருங்கள், பானையெல்லாம் வைக்கிறதுக்கு பெருமனையெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து சில்வரில், பித்தளையிலலாம் கிடைக்குது இந்த பெருமனை. அந்த காலத்துலலாம் பனை ஓலையில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இது வந்து இட்லி பிளேட்டு. 2 பிளேட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். இப்படி நம்ம இதில் இட்லி ஊற்றினோம் அப்படின்னோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மணமாகவும் இருக்கும். நல்ல பாரம்பரியமான இட்லி பிளேட் இது. இதில் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸு, பொரியல், குழம்பு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஹேண்டிலோடு இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து தோசைக்கல். நல்லா குழியாக இருந்தது இந்த தோசைக்கல். நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து பணியாரக்கல். நல்லா குழியாக இருந்தது பணியாரக்கல். பார்க்குறதுக்கு 7 ஹோல் இருக்குது இந்த பணியாரக்கல். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து விளக்குங்க, கல்லுலேயே ஆன விளக்குங்க இதெல்லாம். இதுவும் கல்லுலேயே ஆன விளக்கு தான். அழகழகாக டிஃப்ரெண்ட் கலரில் எல்லாம் வச்சுருந்தாங்க. டிசைனாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து விளக்குங்க தான். பாருங்கள். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம பூஜை ரூமெல்லாம் கூட்டுறதுக்கு சின்ன விளக்கமாறு. பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் பார்த்தா விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். இது குங்குமச்சிமிழ்.
85 rupees. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா பத்தி ஹோல்டர்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளவர் மாதிரியே இருந்தது. 95 rupees. நல்லா ஃப்ளவராட்டம் அழகாக இருந்தது. இது எல்லாமே வந்து பத்தி ஹோல்டர் தான். அதுக்கப்புறம் சாம்பிராணி ஹோல்டரும் வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுதான் வந்து சாம்பிராணி போடுறது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாம்பிராணி ஹோல்டர். கீழே எல்லாம் வந்து மண்சட்டியிலான வடைச்சட்டிங்க வச்சுருக்காங்க. இந்த கீழ் ரோவில் மண்சட்டிங்க ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. பாருங்கள். அதுக்கப்புறமா இது வந்து ஆட்டாங்கல், கல்லுலேயே ஆன ஆட்டாங்கல். இது ஹேண்டில் வந்து நல்லா சில்வரில் கொடுத்துருந்தாங்க. இது சின்ன ஆட்டாங்கல், சைஸ் அதுலேயே எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து பெரிய சைஸு ஆட்டாங்கல். இதுவும் பெரிய சைஸ் ஆட்டாங்கல் தான். இந்த கல் வந்து நம்ம குளிக்கும் போது மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்களா, அரைச்சி, அதுக்கு யூஸ் பண்ணுற கல் இது. மஞ்சள் தேய்ச்சி அரைச்சி குளிக்கிற கல். இது பாத்ரூம் கழுவுற ப்ரஷ்ஷு. இது வந்து பாட்டு, மண்சட்டிலேயே ஆன பாட்டு. அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த வடைச்சட்டி நல்லா குழியாக இருக்குது பாருங்கள். இது அதை விட கொஞ்சம் பெரிய வடைச்சட்டி. நல்லா குழியாக இருந்தது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பித்தளை டம்ளர். மேலே இருக்கிற ரோ ஃபுல்லாகவே வந்து பித்தளைங்க ஜாமானம் தான் வச்சுருக்காங்க. இது வந்து முறுக்கு பிழியறது, பித்தளையிலே ஆன முறுக்கு பிழியற அச்சு இது. இது இடியாப்பம் பிழியறது, முறுக்கு பிழியறது எல்லாமே. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பித்தளை நல்லா வெயிட்டாக இருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு அச்சு இது. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அச்சு இது, முறுக்கு பிழியறது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த முறுக்கு பிழியறது. அதுக்கப்புறம் பித்தளையிலே ஆன விளக்குங்க, காமாட்சி விளக்குங்க எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து முறுக்கு பிழியறது. இது வந்து பூஜை ரூமில் வைக்கிற பிளேட்டு, பெல்லு. பாருங்கள், இது பெல்லு. பூஜை ரூம் சாமானம் இதெல்லாம் பித்தளையிலேயே ஆனது. ரொம்ப அழகாக இருந்தது நல்லா பார்க்குறதுக்கு. இது துளசி தீர்த்தம்லாம் ஊற்றி கொடுக்கறதுக்காக இது. இது விளக்கு. இது பத்தி ஹோல்டர். இது குங்குமம், திருநீரெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இது பித்தளை குண்டா. ரொம்ப நல்லா வெயிட்டு இது பித்தளை குண்டா. இது பிளேட்டு, அது அப்படியே ஒரு செட்டு. கீழே எல்லாமே விளக்குங்க வச்சுருக்காங்க, சாமி சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். பித்தளையிலேயே ஆன சாமி சிலைகள், காமாட்சி விளக்கு,
இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து காப்பர்லேயான டம்ளர் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து செம்புலேயான டம்ளர் 395. இதுவும் காப்பர் டம்ளர் தான், செம்பு டம்ளர். டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருக்காங்க டம்ளர்ஸ் எல்லாமே. இது வந்து டபரா செட்டு, காஃபி குடிக்கிற டபரா செட்டு 375. ரொம்ப அழகாக இருக்குது இது. இது வந்து ஃபில்டர் காஃபி போடுறது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள், இதில் நம்ம ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நான் மறுபடியும் வேறொரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.